ஹலோ கிட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அற்புதமான வித்தியாசமான இதுவரை நீங்கள் பார்க்காத மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மரம் ரெயின்போ யூக்கலிப்டஸ். இந்த மரம் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இந்த மரத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த மரம் பார்க்கறதுக்கு வானவில் மாதிரி கலர் கலராக இருக்கும். அதாவது இந்த மரத்தோட பட்டையெல்லாம் ரெட், கிரீன், எல்லோ இப்படி கலர் கலராக இருக்கும். இந்த மரம் அதிகமாக பேப்பர் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மரம் லைஃப் ஆஃப் ட்ரீ. இந்த மரம் பக்ரை நாட்டில் இருக்க ஒரு பாலைவனத்தில் இருக்கு. இந்த மரம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையானது. இதுல என்ன அற்புதம்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மரம் இருக்கிற இடத்துல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி தண்ணியே கிடையாது. ஆனா இந்த மரம் ரொம்ப பசுமையா இருக்குது. ரொம்ப மர்மமா இருக்கு இல்லையா? இந்த மரத்தை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு 60,000க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. குரூப்டு ஃபாரஸ்ட். ஒரு காட்டுல ஒரு மரம் வித்தியாசமா இருந்தா பரவாயில்லைங்க, ஆனா இங்க ஒரு காடே வித்தியாசமா இருக்கு. இதை நான் என்னன்னு சொல்ல, போலந்து நாட்டுல தான் இந்த காடு இருக்கு. இந்த காட்டுல இருக்க எல்லா பைன் மரமும் ஒரே மாதிரி 60 டிகிரி சாஞ்சி தான் இருக்கு. இந்த மரம் ஏன் இப்படி சாஞ்சிருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையா? பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? அடுத்ததா பேபாப் ட்ரீ. இந்த மரம் கிட்டத்தட்ட 28 இருந்து 35 அடி விட்டம் கொண்டது. இதோட உயரம் 100 அடி இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? இது ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியால தான் இருக்கு. இந்த மரம் வருஷத்துக்கு 1000 லிட்டர் தண்ணி குடிக்குதான். அடுத்ததை நம்ம பார்க்க போற மரம் டிராகன் பிளட் ட்ரீ. இந்த வகையான மரம் பார்க்கறதுக்கு காளான் மாதிரி இருக்குமா. அதாவது ஒரு காளான் பெருசா வளர்ந்தா எப்படி இருக்குமோ இந்த மரம் அப்படிதான் இருக்கும். இந்த மரத்தை வெட்டினா உள்ள இருந்து ரெட் கலர்ல பிளட் மாதிரி ஒரு லிக்விட் வருமா. அதனாலதான் இந்த மரத்துக்கு டிராகன் பிளட் ட்ரீன்னு பேர் இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்க சுகுத்ரா தீவு அதுதான் இதோட தாயகம். அடுத்ததை நம்ம பார்க்க போற மரம் எல் எபினோ டி லா சபினா ட்ரீ. இந்த மரம் ஸ்பெயின் நாட்டுல தான் அதிக அளவுல இருக்கு. இந்த மரம் பார்க்கறதுக்கு முழுசா உடைஞ்சு ஒரு பக்கமா சாஞ்ச மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, ஸ்பெயின்ல அதிகமா காத்து வீசும், அதனாலதான் இது சாஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. காத்து எந்த பக்கம் வீசுமோ அந்த பக்கம் இது சாஞ்சு இருக்குமா. செக்வோயா சிம்பர்வைரன்ஸ். இந்த மரம் தான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான மரம். இதோட ஹைட் சுமாரா 300 அடிக்கு மேல இருக்கும். இது கலிபோர்னியால இருக்க தாவரவியல் பூங்கால இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற மரம் சில்க் காட்டன் ட்ரீ. இந்த மரம் கம்போடியாவிலேயே ரொம்ப பழமையான மரம். இந்த மரம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானது. இந்த மரம் அங்கோர் அப்படின்ற இடத்துல தாபுரோம் என்ற கோவில்ல தான் இருக்கு. இந்த மரம் இருக்கிற இடத்துல இருக்க கோவில் தவிர மற்ற இடத்துல இருக்க எல்லா கோவிலுமே இயற்கை பேரழிவால அழிஞ்சிடுச்சு. இந்த மரம் இருக்கிற இடத்துல இருக்க கோவில் அழியாம இருக்கிறதுக்கு இந்த மரம் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு வித்தியாசமான வீடியோல உங்களை நான் திரும்ப மீட் பண்றேன். பாய்.